الله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عليم فصدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق صدق நபி ரசூலுல் கரீம். ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா என்பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடிப்பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் நான் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிகரட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, பாசமிகு ஜமாத்தார்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ நற்குணமுடைய மனிதர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இவர்களைப் போல ஒரு நபர் இதுவரைக்கும் பிறக்க முடியாது, இனி பிறந்ததும் கிடையாது என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக இருக்கும் நம் நாயகம் கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்திற்கு நிகராக இதுவரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் பிறந்தது கிடையாது. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்காத சிறப்பை கொடுத்தான். அதில் ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்காத ஒரு சில சிறப்புகளை நம் நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதில் ஒன்றுதான் ஈர் உலகத்திலேயே அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கும் பாக்கியம். இதேபோல் அல்லாஹ் தஆலா நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய இடங்களில் கண்ணியம் செய்திருக்கிறான் என்று நாம் சொன்னாலும் சொல்லி தீர முடியாது. அப்படிப்பட்ட நாயகத்தின் சிறப்பை ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ஹுல்குல் குர்ஆன் என்று சொல்கிறார்கள். இதற்கு என்ன விளக்கம் என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் வந்து குர்ஆனாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தனது வாழ்நாள் முழுவதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் உள்ளதைதான் பின்பற்றி வாழ்ந்தார்கள். அதற்கு முரணாக அவர்கள் வாழ்க்கையில் வாழவே கிடையாது. அந்தளவு அவர்கள் மிகவும் பேணிக்கையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரக்க குணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு சமயம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவில் உள்ள ஒரு பெரிய பேரித்தம்பல தோட்டத்திற்கு செல்கிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தோட்டத்துக்குள் சென்று விட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நாயகத்திற்காக வெளியே காத்திருக்கிறார்கள். அப்பொழுது அதிகமான நேரங்கள் கிடைக்கிறது, நாயகத்தை காணவில்லை. உடனே சஹாபாக்கள் எல்லாம் அந்த தோட்டத்துக்குள் சென்று பார்த்தால் உள்ளே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய மடியில் வந்து ஒரு ஒட்டகம் தலை வைத்து படுத்திருப்பதை காண்கிறார்கள். உடனடியாக சஹாபாக்கள் எல்லாம் அருகில் செல்கிறார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அருகில் உள்ள ஒரு சஹாபியை அழைத்து, நீங்கள் உடனடியாக இந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்து வந்தவுடன் அந்த நபரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கேள்வி கேட்கிறார்கள். முதல் கேள்வி என்னவென்றால், நீங்கள் இந்த ஒட்டகத்திற்கு தகுந்த நேரத்தில் உணவளித்தீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த நபர் இல்லை என்று பதிலளிக்கிறார். இரண்டாவது கேள்வி, நீங்கள் இந்த ஒட்டகத்திற்கு இதற்கு சுமக்க முடியாத சுமையை நீங்கள் எதுவுமே ஏற்றினீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கும் அந்த நபர் இல்லை என்று சொல்கிறார்கள். பிறகு அந்த நபரிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு என்றால், இனிமேல் இதை போல ஒரு மோசமான விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் இது ஒரு வாயில்லா ஜீவன். இந்த விஷயத்தில் நீங்கள் இனிமேல் பேணிக்கையாக இருங்கள். இனிமேல் இதற்கு தகுந்த நேரத்தில் நீங்கள் உணவளித்து விடுங்கள். இதற்கு எந்தளவு சுமையை இதனால் சுமக்க முடியுமோ அந்தளவு இதன் மீது நீ சுமையை ஏற்றுங்கள் என்று அழகான முறை அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரிடம் அறிவுரை கூறி அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், இந்த இடத்தில் ஒரு விலங்கிடத்தில் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இரக்க குணத்தை வெளிப்படுத்தினார்கள். அதேபோல் மனிதர்கள் இடத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இஸ்லாத்தை பரப்ப சென்ற நாடு வந்து தாயிஃப் நகரம். அப்பொழுது நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட ஒரு சஹாபி செல்கிறார்கள். அப்பொழுது அங்கே சென்று இஸ்லாத்தை போதிக்கலாம் என்று சென்றால் அங்குள்ள மக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லாலும் சொல்லாலும் துன்புறுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம் நாயகத்தின் பாதத்திலிருந்து இரத்தம் பிளர் ஓடியது என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இருந்தும் கூட அதில் ஒரு சில அடியை அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படாமல் தானே வாங்கி கொண்டு இறுதியாக ஒரு தோட்டத்துக்கு போய் செல்கிறார்கள். அப்பொழுது அந்த தோட்டத்தில் இரவு கடமையை முடித்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மிகவும் ஒரு கோபத்தோடு கேட்கிறார்கள், நாயகமே, நீங்கள் ஒரு வார்த்தை சரி என்று சொன்னால் அந்த ஒரு கூட்டத்தை நான் 2 மலைகளுக்கு மத்தியில் வைத்து நைத்து விடுகிறேன் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அவ்வளவு துன்புறுத்தி அந்த கூட்டத்தை சரி என்று சொல்லி தண்டித்திருக்கலாம். இருந்தும் கூட அந்த இடத்தில் இரக்க குணத்தை வெளிப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வேணாம், இந்த கூட்டம் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னாலும் இவருடைய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று சொல்லி அவர்கள் மிகவும் இரக்க குணத்தோடு மன்னித்து விட்டார்கள். இதேபோல் நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்க குணத்தை நாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம்.
அதே போல் தான் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சஹாபாக்களோடு இருக்கும் பொழுது ஒரு வயதான மூதாட்டி திராட்சைப்பழம் வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மூதாட்டியிடம் திராட்சைப்பழத்தை வாங்கிவிட்டு தானே உண்டு விடுகிறார்கள். அனைத்தையும் அந்த மூதாட்டியும் சென்று விடுகிறார்கள். உடனே சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியம். சஹாபாக்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், நாயகமே, நீங்கள் எப்பொழுது ஒரு பொருளை உண்டாலும் எங்களிடம் பகிர்ந்து கொடுத்து விட்டு தானே உண்வீர்கள், இதை மட்டும் ஏன் நீங்கள் தாங்களே உண்டு விட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த திராட்சைப்பழம் வந்து மிகவும் ஒரு புளிப்பாக இருந்தது, அதை நீங்கள் உண்டிருந்தால் உங்களுடைய முகம் மாறி இருக்கும், இதை பார்த்து அந்த மூதாட்டியுடைய முகம் வந்து சுழிந்து போயிருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், ஒரு நபருடைய முகம் மாறுவதை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வெறுக்கிறார்கள். அந்த அளவு மிக பேணிக்கையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வார்கள், இன்னமா புஇஸ்து தும்மிம மக்காரிமல் அஹ்லாக், நான் வந்து படைப்பினருடைய குணத்தை பரிபூர்ணப்படுத்தவே நபியாக வந்து அனுப்பி வைக்கப்பட்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர்கள் வந்து அந்த வேலையெல்லாம் செய்துவிட்டு தான் அல்லாவிடம் சென்றிருக்கிறார்கள். நான் தான் அதை பின்பற்றாமல் மிகவும் ஒரு அஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது நம்மளுக்கு என்ன படிப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சாதாரணமாக அனைத்து விஷயத்திலும் நாம் கோவப்படுகிறோம். எனவே நீ வருங்காலங்களிலாவது நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் சொன்னதை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.